அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري وَأَحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي رَبِّ زِدْنِي عِلْمًا. قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பாளனும் அருளாளனும் அடக்கி ஆள்பவனுமாகிய அந்த ஏக இறைவனின் அன்பும் அருளும் அரவணைப்பும் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நம்மையெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து சென்ற உத்தம தூதர், ஒழுக்க சீடர், உயரிய பண்புகளுக்கு சொந்தக்காரரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை தன்னால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் குறிப்பாக சூரியன் உதிக்கின்ற நாட்களிலே சிறந்த நாளான இந்த ஜும்ஆவுடைய நாளை அடைந்து அதில் இறைவன் கடமையாக்கி இருக்கக்கூடிய தொழுகையை தொழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமா. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாகவே இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் எல்லா மனிதர்களுமே முதலில் பாவம் செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்வதற்கு பழக்கம் உடையவர்கள். இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. எல்லா மனிதர்களுமே பாவம் செய்வார்கள் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருமே தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு பாவம் செய்யக்கூடிய மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதற்கான வழிகாட்டுதல் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கு. பாவம் செஞ்சான்னு சொன்னா அந்த பாவத்தை வருந்தி அந்த பாவத்திற்காக கவலைப்பட்டு நல்ல முறையில் நல்ல அமல்களை செய்து திருந்து வாழக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதுவே பாவம் செஞ்சு கொண்டிருந்து அந்த பாவத்திலே ஊறி திளைத்து அந்த பாவத்தினுடைய மோகங்களில் மயங்கி அந்த பாவத்திற்காக வக்காலத்து வாங்கக்கூடிய மக்களும் ஏராளம். நான் செய்கிறது கரெக்டு தான், வேற வழி இல்லை, நியாயம் பேசக்கூடிய அந்த பாவத்திற்காக மக்களிடத்தில் சாக்கு போக்கு சொல்லக்கூடிய மக்களும் ஏராளம். அந்த பாவங்களுடைய வரிசையில முதலிடத்தில் நிரப்பி கொண்டிருக்கக்கூடியதுன்னு சொன்னா மக்கள் அனைவரும் அதிகமான மக்களால் பாவம் இழைக்கப்பட்டு பாவம் செய்யப்பட்டு அதற்கு காரணங்கள் 1000 சொல்லப்பட்டு அதை மூடிக்கொண்டிருக்கக்கூடிய பாவம் எதுன்னு சொன்னா வட்டி தான் முதலிடம். அதிகமான மக்களால் செய்யக்கூடிய பாவம் வட்டி. அந்த வட்டிக்காக ஏராளமான காரணங்களையும் சாக்கு போக்குகளையும் மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. வேற வழி இல்லை, குடும்ப சூழ்நிலை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், வட்டியெல்லாம் இருக்க முடியாது, வட்டியிலாம் வாழ முடியாது, வட்டி தான் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் வட்டியெல்லாம் மனிதனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி எவ்வளவோ காரணங்களை அடுக்கி கொண்டு போகிறான். இவ்வாறு காரணங்களை சாக்கு போக்குகளை சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு சவுக்கடி கொடுக்கும் வண்ணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், முஸ்லிமாக வாழ்கிறேன், ஏக இறைவனை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே அல்லாஹ் அழைக்கிறான். ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து சொல்லுகிறான், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள்.
அல்லாஹ்வுக்கு பயந்து கொள். வதரு மா பகிய மினர் ரிபா, வட்டியிலிருந்து நீ விலகி வாழ்ந்திரு. அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கோ, அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோ. கடுமையான தண்டனைகள் இருக்கிறது. வட்டியிலிருந்து ஓடிவிடு, தவிர்ந்து வாழ்ந்து கொள். இன் குந்தும் முஃமினீன், நீ நம்பிக்கை கொண்டிருந்தனா, உண்மையாகவே ஏகத்துவத்தை உள்ளத்தில் சுமந்திருந்தால், தான் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன் என்ற அந்த சிந்தனை உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருந்தால், நீ வட்டியை விட்டு விலகி வாழ்ந்திரு. இதிலிருந்து வழங்கக்கூடிய விஷயம் என்னங்க? உண்மையான முஃமினாக இருந்தால், இறை நம்பிக்கையாளராக இருந்தால், நீ வட்டியை விட்டு விலகி வாழ்ந்துருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி வாழ முடியலன்னு சொன்னா, உன்னால வட்டி இல்லாம பொழப்பு நடத்த முடியலன்னு சொன்னா, வட்டி இல்லாம என்னால் அந்த உலகத்துல வாழ முடியாது, அந்த அளவுக்கு மரணமே என்னை எதிர்கொண்டு விடும் என்று சொன்னால், நீ உண்மையான முஸ்லிமாக, இஸ்லாமினுடைய படித்தரத்தில் முதன்மை முஸ்லிமாக, முழுமையான பரிபூர்ண முஸ்லிமாக ஆக முடியாதுன்றது அர்த்தம். நீ உண்மையான முஸ்லிமா இருந்தால் விலகி வாழ். அப்படி இருக்க முடியல என்ன அர்த்தம்? உண்மையான முஸ்லிமாக, பரிபூர்ண முஸ்லிமாக ஆக முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் கடுமையாக பேசுறான். முஸ்லிமா இருக்கணும்னா வட்டியை விட்டு விலகு. அப்படி கணக்கு போட்டோம்னா எத்தனை பேர் குறையும்? கோடி பேர், எத்தனையோ கோடி முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள். இஸ்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, இஸ்லாமியர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுல கணக்கு போட்டு பாருங்களேன், இதை கணக்கு எடுத்து பாருங்களேன், எந்த அளவுக்கு இஸ்லாமியர் நிலைமை போய்கின்றிருக்கும் தெரியும். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு இஸ்லாமியனும் எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? எதை லட்சியமாக எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? நாளை மறுமை இருக்கிறது. அது தெரியாம ஒரு முஸ்லீம் இருக்கவே முடியாது. மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையை அனைவரும் எதிர்கொள்ள போகிறோம். அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். விசாரணை நடைபெற போகிறது, எல்லாருக்குமே தெரியும்ல. அப்பேற்பட்ட அந்த மறுமையில் வட்டி வாங்கி உண்ணவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? வட்டியில் சாப்பிட்டார்ல, வட்டியில வீடு கட்டினார்ல, கார் வாங்கினார், பைக் வாங்கினார், ஐபோன் வாங்கினார்ல, எல்லாருடைய நிலைமையும் எப்படி மாறும் தெரியுமா? வட்டி எதுக்கு வாங்குறான்? எதுக்கு வாங்குறாங்க? காசு, பணம், கண்ணியம், செல்வாக்கு. ஊருக்கு முன்னாடி சிங்கமா நடந்து போக முடியும் காசு இருந்தா. காசு அதுக்கு தானே வட்டி வாங்குறது. காசு வேணும், உடனடியாக காசு, அதுக்கு தானே வாங்குறோம். கண்ணியத்துக்காக வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறோமா இல்லையா? அந்த கண்ணியத்தை குழுந்து விட்டு நெருப்புள் எறியுமன்னமாக அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். அல்லதீன யஅகுலூன ரிபா, வட்டியை யார் யாரெல்லாம் உண்ணுகிறார்களோ, வட்டியில் யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, அதன் மூலமாக வாழ்க்கையை யார் அமைத்துக் கொள்கிறார்களோ, லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பதுஹு ஷைத்தான் மினல் மஸ். ரொம்ப மோசமான இழிவு அவங்களுக்கு. எந்த அளவுக்குன்னா, ஷைத்தான் அந்த அயோக்கியனால தீண்டப்பட்ட பைத்தியக்காரனாக நாளை மறுமை நாளை எழுப்பப்படுவான். எப்பேற்பட்ட நிகழ்வு! எவ்வளவு கேவலமான இழிவு! ஷைத்தான், அசுத்தங்கள் நிறைந்த அந்த ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியக்காரனாக, மனநல பாதிக்கப்பட்டவனாக நாளை மறுமை நாளில் அவன் எந்திப்பான். பைத்தியக்காரனை பார்த்துருக்கோமா இல்லையா? ரோட்ல போகக்கூடிய பைத்தியத்தை பார்த்துருப்போம். மரியாதைலாம் கொடுக்க மாட்டோம். பைத்தியம் போகுது, பைத்தியம் வருது, இப்பதான் ஒரு பைத்தியம் போச்சு. அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஆடைகள் எல்லாம் துர்நாற்றம் வீசக்கூடிய, அரைகுறை ஆடைகளுடன், கிழிந்த ஆடைகளுடன், குளிக்காமல் நாற்றம் வீசக்கூடிய, தலைக்கு தண்ணியே படாமல் சுருள் அடைந்து, எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். கருமை அடைந்து, அந்த பைத்தியத்தை போல், மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல் நாளை மறுமை நாளில் எழுந்தோம்னு சொன்னா எந்த அளவுக்கு இழிவுங்க! அல்லாஹ்வை பார்க்கணும், சுவனத்துக்கு போகணும், சொர்க்கத்துல இன்பமான வாழ்க்கையை வாழ வேண்டும், அந்த எண்ணத்துல எல்லாரும் நின்று கொண்டிருப்பார்கள். நாம் என்னன்னே தெரியாம பைத்தியமாக இருந்து கொண்டிருப்போம். அதை விட மிக மோசமான இழிவு இருக்கா? கொஞ்சம் கூட அதுக்கான பயம் இருக்கா நமக்கு? கொஞ்சம் கூட அந்த அச்சமின் உணர்வு இல்லாமல்
சர்வ சாதாரணமாக வட்டி வாங்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். இதற்கான இழிவு ஏன் தெரியுமா? அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்றான். எதுக்கு இந்த அளவுக்கு அவனுக்கு இழிவை கொடுக்குறான் தெரியுமா? என்ன காரணம்? அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகின்ற பொழுது இந்த அளவுக்கு பைத்தியக்காரன் மாதிரி நான் எழுப்புற மறுமை நாள்ல என்ன காரணம்னு சொன்னா, ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ مِنَ الرِّبَا. சாக்கு போக்குகளை சொன்னான், காரணங்களை கட்டவிழ்த்து விட்டான். என்ன காரணம்? என்ன பண்றது? வியாபாரம். வியாபாரத்தை போலதான வட்டியும், வேற வழி இல்லையே, அதுக்காக விழுந்துட்டேன், அதுக்காக வட்டியில் விழுந்து விட்டேன், வட்டியில மூழ்கி விட்டேன், என்ன பண்றது? இந்த மாதிரியான சாக்கு போக்குகளுக்காகத்தான், இதை போன்ற காரணங்களுக்காகத்தான் அவனை பைத்தியக்காரனாக எழுப்புன்னு அல்லாஹ் சொல்றான். காரணமா சொல்ற காரணம், நான் தடுத்த விஷயத்தை, நான் அனுமதிக்காத விஷயத்தை, தண்டனை இருக்குன்னு சொன்ன விஷயத்தை அச்சமில்லாமல், பயமில்லாமல், கொஞ்சம் கூட இறைவன் தண்டித்து விடுவானே என்ற கவலை இல்லாமல் பாவத்தில் விழுறல. கண்ணியத்துக்கு தானே ஆசைப்பட்ட, பேர் புகழுக்காக தானே ஆசைப்பட்ட, பைத்தியக்காரனா எழு. அதோட முடியல, பல இழிவுகள் தொடர்ச்சியாக இருக்கு. ஒவ்வொன்றத்தையும், ஒவ்வொரு செய்திகளையும், ஒவ்வொரு வசனத்தையும் உள்ளத்தோடு தொடர்பு செய்யுங்க. ஒவ்வொரு செய்திகளையும் உள்ளத்தோடு தொடர்பு செய்ய, நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். பொதுவாக வட்டி வாங்குறதுக்கு எல்லாருக்குமே காரணம் இருக்கும்ல. குடும்ப சூழ்நிலைக்காக வாங்குறேன், குடும்பத்துக்காக வாழ்கிறேன், வீடு வாங்கினா மகிழ்ச்சியா சந்தோஷமாக இருக்கும், குடும்ப குட்டிகளோடு, எனக்குன்னு ஒரு சொந்த, எல்லாருடைய ஆண் மகன்களுடைய கனவு, நமக்குன்னு ஒரு சொந்த வீடுல நல்லா இருக்கும். வாடகை வீட்டுல எவ்வளவு நாள் இருக்கிறது, எவ்வளவு நாள் வாடகை கொடுத்துட்டே இருக்க, ஒரு சொந்த வீடை கட்டுவோமே. ஒரு கார் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் வீட்டு வாசல்ல, ஒரு பைக் இருந்தா எப்படி இருக்கும், ஒரு ஐபோன் இருந்தா எப்படி இருக்கும், நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியுமே என்ற ஏமாற்றத்தில், யூகத்தில், இந்த ஆசைகளுக்காக, மனோ இச்சைகளுக்காகத்தான் இந்த வட்டி வாங்கப்படுகிறது. எதுக்காக வாங்குறோம்? பொருளாதாரத்துக்கு, மகிழ்ச்சி, சந்தோஷத்திற்கு. அந்த மகிழ்ச்சியினுடைய, அந்த சந்தோஷத்தினுடைய முடிவு எல்லை எப்படி அமையும் தெரியுமா? யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் நாம் வாங்கக்கூடிய வட்டிகளை நிச்சயமாக அழிப்பான். மகிழ்ச்சிக்காக தான் வாங்கணும், சந்தோஷத்துக்காக, நிம்மதிக்காக, என்னென்னவெல்லாம் இந்த உலகத்தில் ரசிக்க முடியுமோ, நிம்மதியான வாழ்க்கைக்காக தானே வாங்கணும். நம்ம நிம்மதிக்காக வாங்குறியா? சந்தோஷத்துக்காக வாழ்றியா? நான் சொன்னதை மீறி வாழ்கிறியா? நான் அழிப்பேன், ஒண்ணுமே இல்லாமல் பூஜ்ஜியமாக உன்னை ஆக்குவேன். அல்லாஹ் விடுகிற சவால். இதுமே செய்ய முடியாத ஒண்ணு, சந்தோஷத்திற்காக, உலக இச்சைகளுக்காக, உலக ஆசை பாசங்களுக்காக தானே வட்டியை வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ற. உன்னுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்கிறாய், உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் கட்டவிழ்க்கப்படும், பூஜ்ஜியமாக மாறும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. மனிதனுடைய வாக்குறுதி வேற. நான் உன்னை கொன்றுவண்டா, உன்னை அடிப்பண்டா, அடுத்த நாள் மறந்துட்டு போயிருவான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி, உன்னை அழிச்சிருவேன். வட்டியே இந்த உன்னுடைய இந்த வட்டியின் காரணமாக நான் நிச்சயமாக எல்லா வட்டிகளையும் அழிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பயம் இல்லாம போச்சு. அல்லாஹ் நேரடியாக கண் முன்பாக அழிப்பேன் என்று சொல்லியிருந்தும் அந்த அழிவுக்கு பயம் இல்லாமல் அல்லாஹ் அழிச்சிருவானா? என்ன அல்லாஹ் அழிப்பானா? ஒருத்தன் சொல்லியும் ஒருத்தன் செய்கிறான்னு சொன்னா என்ன செய்வோம்? ஒன்னு திமிர்ல தான் வந்து அடங்கும். கையில கத்தி இருக்கு, கழுத்துக்கு மேல ஒன்று அறுத்துருவன்னு சொல்றேன், அப்படியே ஒருத்தன் நிக்கிறான் கல்லு மாதிரி. பயப்பட மாட்டியா? அறுத்துருவன்னு தெரியும்ல. அல்லாஹ் அதெல்லாம் சொல்றான், உன்னை அழித்திருவேன்னு சொல்றான். பயம் இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? அதை போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கூட உள்ளத்தில் பயம் இல்லாமல், கவலை இல்லாமல் இந்த சுகங்களுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை எதிர்த்து, அல்லாஹ்விடத்தினுடைய கோபத்தினுடைய பார்வையில் விழுந்து, அல்லாஹ்வுடைய அன்பை தவிர்த்து, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி, அல்லாஹ்வுடைய எல்லா விஷயங்களையும் எதிர்த்துத்தான் மகிழ்ச்சிகளை சுமந்தோம்னு சொன்னா, மகிழ்வுகளை எதிர்கொண்டோம்னு சொன்னால், அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த கண்ணியத்தைக்கு எதிராக
அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாக நாம் செய்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்குமா? பரக்கத்து இருக்குமா? கண்ணியம் இருக்குமா? செல்வாக்கு இருக்குமா? எல்லாத்துக்குமே ஆசைப்படுறோம்ல, எதுக்கு எல்லாமே வாங்குற வட்டியில? நிம்மதியாக வேணும். அல்லாஹ்வை எதிர்த்தா அல்லாஹ் நிம்மதி கொடுத்துருவானா உங்களுக்கு? அல்லாஹ் சொன்னதை மீறினால் அல்லாஹ் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் கொடுத்துருவானா? எப்படி குறைக்கும்? எல்லாம் கண் பார்வை, கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்பதை போல இருக்கும். இந்த உலகத்திலேயோ மறுமையிலோ அதற்கான பின்னணி பயங்கரமாக இருக்கும். அல்லாஹுடைய பிடி பயங்கரமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், பாவம் செய்து அநியாயம் செய்யக்கூடிய கஃபார், கஃபார் என்றால் மிகப்பெரிய மறுப்பாளன். காஃபிர் இருக்கிறான்ல, காஃபிர், அதை விட மேலாக இருக்கக்கூடியதான் கஃபார். அந்த கஃபாரை அல்லாஹ் ஒருபொழுதும் நேசிக்க மாட்டான். எதை பத்தி குர்ஆன் அல்லாஹ் பேசிட்டு இருக்கான்? வட்டியை பத்தி பேசிட்டு இருக்கான். வட்டி வாங்குபவர்களுக்கு என்ன தண்டனை, எப்படிப்பட்ட இழிவு இருக்கிறதுன்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறான், பாவத்தில் விழுந்த கஃபார் மிகப்பெரிய மறுப்பாளன், மிகப்பெரிய காஃபிர். இந்த நிலை யார் விரும்புவாங்க? ஒரு காஃபிர் இருக்கிறான்னு சொன்னா அவர் எப்படி பார்ப்போம்? அல்லாஹ்வை மறுத்தவன், அல்லாஹ்வை மறுத்து இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக வாழ்பவன், அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணமில்லாதவன், ஷிர்க் வைத்து விட்டான், அப்படிதானே பார்ப்போம். அதிலே கஃபார்னா அல்லாஹ் சொன்ன இந்த தடுத்த இந்த வட்டியை வாங்கியதன் மூலமாக அல்லாஹுடைய கட்டளையை மறுத்ததின் காரணமாக மாபெரும் கஃபாராக, மறுத்தவனாக உருவெடுக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படுது. காஃபிரினுடைய நிலைமை என்னங்க? காஃபிரினுடைய நிலைமை எப்பேற்பட்டது? அல்லாஹ் காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்ட நரகத்தை பற்றி பேசுகிறான். மனிதர்களே, இஸ்லாமியர்களே, முஸ்லிம்களை அழைத்து சொல்லுகிறான், ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. மனிதர்களுக்காக, காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்ட நரகத்துக்கு அஞ்சு கொள்ளுங்கள். அந்த நரகம் எப்பேற்பட்டது என்று சொன்னால், அதனுடைய விறகுகள் யார் தெரியுமா? மனிதர்களும் கற்களும் தான். அதனுடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் தான். அது காஃபிர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காஃபிர்களுக்காக தயார் செய்யப்பட்ட நரகத்துக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பேசுகிறான், அந்த காஃபிர்களுக்காக தயார் செய்யப்பட்ட நரகத்தில் நாம் விழுந்தோம், என்ன ஆகுது நம்முடைய கதி? நம்முடைய நிலைமை என்ன ஆகிறது? கொஞ்சம் யோசித்து சிந்தித்து பாருங்க. அப்பேற்பட்ட நிலை நமக்கு வேண்டுமா? காஃபிராக, மிக பெரும் காஃபிராக அந்த பட்டம் நமக்கு கிடைக்க வேண்டுமா? கஃபார் என்ற பட்டம், மிகப்பெரிய மறுப்பாளன் என்ற பட்டம், அது வாங்கிதான் வாழ்க்கையில பெரும் அளவுக்கு செல்ல வேண்டுமா? அந்த பட்டத்தை பெற்று சந்தோஷமாக வாழ்ந்திட முடியுமா? காஃபிராக இறைவன் அந்த மனிதர்களுக்கு பேர் சுட்டுகிறான். இன்னும் சொல்லணும் சொன்னா, அதிகமாக இந்த வட்டியை வாங்குவதன் மூலமாக ஒருபொழுதும் மக்களால் சுவனத்தில் நுழைய முடியும் என்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் கிடையாது. சொர்க்கத்தில் நுழையும் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொன்னதை மீறினா சொர்க்கத்தில் நுழைஞ்சிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதே போல் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கனவில் காட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை 2 மலக்குமார்கள் அழைத்து செல்கிறார்கள். ஒரு வட்டி வாங்கக்கூடிய, வட்டியின் மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கான தண்டனையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்னை 2 மலக்குமார்கள் அழைத்து சென்றார்கள். ஒரு இடத்தில் பார்த்தேன், இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு இடத்துல பார்க்கிறாங்க ரசூலுல்லாஹ், இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த இரத்த ஆறினுடைய நடுவில், சென்டர்ல, நடுப்பகுதியில் ஒரு மனிதர் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த இரத்த ஆறில் தவித்து கொண்டு இந்த ஆறை விட்டு வெளியே வந்துவிட கூடாதான்னு சொல்லி ஏங்கிக் கொண்டு கரைக்கு வருகிறார்.
அவன் வெளியே வருகின்ற போதெல்லாம் அவன் வெளியே வருகின்ற போதெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய ஒரு மலக் மிக பெரிய கல்லை எடுத்து வாயிலே அடித்து மீண்டும் உள்ள தள்ளுகிறார். அந்த ரத்தத்துல ஊறி திளைத்து எப்படியா இந்த கருமத்தை விட்டு வெளியே வர முடியாதான்னு சொல்லி ஏங்கி வெளியே வருவனுக்கு மலக்குமார்கள் மிகப்பெரிய எவ்வளவு பெரிய பலம் படைத்தவர்கள், அவர்களுடைய கரங்களின் மூலமாக அந்த கல் வாயிலே போடப்படும், அப்படியே அடிச்சு மீண்டும் உள்ள விழுவான். தொடர்ந்து கொண்டே இருக்கும், வெளியே வருவான் அடிவும், வெளியே வருவான் அடிவும், இப்படியே போய் கொண்டிருக்கும். இந்த அளவுக்கு இழிவுகள் நமக்கு அறிய வேண்டுமா? இந்த அளவுக்கு அடிகள், இந்த அளவுக்கு இழிவுகளை நாம் எதிர்கொள்ள வேண்டுமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதிகமான மக்கள் வட்டியில விழுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா பொறாமை. அவன் வளர்ந்துட்டான், வட்டியை வாங்கினா, நல்ல நிலைமைக்கு வீடு வாங்கி, காரு வாங்கி, பைக்கு வாங்கிட்டான், நம்ம இன்னும் இப்படியே இருந்து கொண்டு இருக்கிறோம், வாழ்க்கையில முன்னேற முடியல, வாழ்க்கையில இப்படிதான் நல்ல வெளிச்சத்தை பார்க்கறது, இப்படியே இருந்தா முன்னேற முடியாது, இப்படியே இருந்தா அவன் பார் அப்படி ஆயிட்டான், இவன் இப்படி ஆயிட்டான், வீடு வாசல்லாம் கட்டி சூப்பரா வாழ்றாங்க, நம்மளால வாழ முடியலையே, வட்டியில விழுவோம். பேராசை, பெருமை, பேராசை, இந்த விஷயத்திற்காகத்தான், இந்த பேராசைக்காகத்தான், பெருமைக்காகத்தான் வட்டிகளை விழுகக்கூடியவர்கள். அந்த வட்டிகள் விழுந்ததின் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பிற்பலன் என்ன தெரியுமா? பின்னணி என்ன தெரியுமா? லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகில ரிபா வ மூகிலஹா வ ஷாஹிதை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வட்டியை வாங்கக்கூடியவரையும், வட்டிக்கு கொடுக்கக்கூடியவரையும், வட்டிக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்களையும், வட்டியை எழுதக்கூடியவர்களையும் சபித்தார்கள். சாபம், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சாபத்தை வேண்டினால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சாபத்தை முன்வைத்தால் அல்லாஹ் சாபிக்காம இருப்பானா? சாபத்தை இறக்காம இருப்பானா? நிச்சயமாக சாபம் இறங்கும். அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுதான் இந்த உலக வாழ்க்கையில மகிழ்வாக இருக்க வேண்டுமா? சந்தோஷத்தை சுவைக்க வேண்டுமா? கொஞ்சம் யோசிக்கணும் தானங்க. அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம், இந்த சாபத்தை பெற்றால் சந்தோஷமாக இருந்துட முடியுமா? வாழ்க்கையில பரக்கத்து கிடைச்சிருமா? நிம்மதியான கண்ணியமான வாழ்க்கை அடைந்திட முடியுமா? சாபம் என்று சாதாரண விஷயங்கள், அதனுடைய பட்டியல், சாபம் பெற்ற பட்டியல் நபர்கள் யார் இருக்காங்க தெரியுமா? ஷைத்தானு, ஃபிரௌனு, அபுலஹபு, அபுஜஹல், இவர்களுடைய வரிசையில் நம்முடைய பேர் அடைய வேண்டுமா என்பதை யோசித்து பார்க்கணும். சாபம் பெற்றவர்கள், இந்த சாபம் பெற்றவனுடைய லிஸ்ட்ல வட்டி வாங்கியவர்களும் வர வேண்டுமா என்பதை யோசித்து பாருங்க. இந்த அளவுக்கு தான் நிலைமை போய்கொண்டிருக்கிறது. அதே போல் யூதர்களை அல்லாஹ் அழித்ததை குறித்து பேசி காட்டுகிறான். யூதர்களை நான் ஏன் அழிச்சேன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் வட்டிக்கு வாங்கினார்கள். இன்னும் பல காரணங்கள், அந்த காரணங்கள்ல ஒண்ணு இது, வட்டிக்கு வாங்கினாங்க. வட்டிக்கு வாங்கியதனால் அவர்களின் அழித்தேன். இந்த சமுதாய மக்கள் அல்லாஹ் இன்னும் விட்டு வைத்திருக்கிறான், இன்னும் காப்பாற்றி கொண்டிருக்கிறான், பொறுமை காத்து கொண்டிருக்கிறான். எப்பயாவது என்னுடைய அடியான் இந்த வட்டியிலிருந்து வெளியே வருவான், அவனை நான் மன்னிப்பேன், அவன் பாவ மன்னிப்பை கேட்பான் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறான். நானும் வெளியே வர மாட்டேன், சந்தோஷமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இந்த வட்டியே நான் ஊறி இருப்பேன். இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள், வட்டியை விட்டு விலகி வாழுங்கள். ஃபஇல்லம் தஃஅலு, அவ்வாறு உங்களால் செய்ய முடியவில்லை என்றால், வட்டியை எல்லாம் விட்டு வெளியே வர முடியாது, இந்த உலகத்துல வட்டி இல்லாமல் வாழ முடியாது, வட்டி தான் எங்க குடும்பத்துக்கு சோறு போட்டு இருக்கு, எங்களுடைய குடும்பத்துக்கு நல்வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கு, வட்டி இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது என்ற பிடிவாதத்தில், அகங்காரத்தில் இருந்தேன்னு சொன்னா, ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அப்படி யார் யாரெல்லாம் வட்டிக்கு வட்டியோடு பின்னி பிணைந்தவர்களாக வாழுகிறார்களோ அப்பேற்பட்டவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்தவர்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம்.
வட்டி வாங்கி வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் சொல்லுகிறேன். வட்டி வாங்கி தன்னுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த உலக வாழ்க்கையினுடைய அற்ப சுகத்துக்காகத்தான, இந்த உலக வாழ்க்கையினுடைய மோகங்களுக்காகத்தான, இந்த உலக வாழ்க்கையினுடைய ஆதாயத்திற்காகத்தான வட்டி வாங்குகிறீர்கள். அப்படி வட்டி வாங்கியதன் மூலமாக உங்களுக்காக எல்லாவற்றையும், உங்களுக்காக எல்லா வாழ்க்கையையும், வாழ்வாதாரத்தையும், அருட்கொடைகளையும், உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அனைத்தையும் குறைத்த, உங்களை படைத்த அல்லாஹ்வுக்கு எதிராகவும், இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நேசம் மிகுந்த, உயிரை விட மேலாக மதிக்கப்பட வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராகவும் உங்களுடைய வாட்களை தூக்கி எதிரிகளாக, துரோகிகளாக நிற்கக்கூடிய சூழ்நிலைகளை அடைந்திருக்கிறீர்கள் என்று மறந்துடக்கூடாது. இஸ்லாத்துக்கு எதிராக ஒருத்தன் வாழ்த்து குரான்னு சொன்னா அவன் மேல எப்படி கோவப்படுவோம்? இஸ்ரேல் இருக்கிறார்கள், முஸ்லிம்களை குண்டு போடுறான், பாலஸ்தீன்ல குண்டு போடுறாங்க, போர் பிரகடனம் செய்கிறார்கள், திட்டுறோம்ல, முஸ்லிம்களை கொள்ளுறானே, இஸ்லாமியர்களை கொள்ளுறானே, வழி கண்ணீர் விட்டு அழகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இப்படி போட்டு கொலையாக்குனா சின்ன பிள்ளைகள்லாம் கொள்றானே, அவன் போர் செஞ்சா திட்டுறோம். ஆனால் நாம் அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக போர் பிரகடனம் செய்வதற்காக நிற்கிறோம். சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அழித்தொழிக்கக்கூடிய மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய 7 மிக பெரும் பாவங்களை சொல்லட்டுமான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்னது அது? அழித்தொழிக்கக்கூடிய 7 பாவங்கள்ல முதலிடம் இணை கற்பிப்பது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, தர்கா வழிபாடு, மௌலூது எல்லா அடங்கும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு வெறுக்கிறோம். நம்ம அல்லாஹ்ல பாதுகாத்திருக்கோம், தௌஹீதுல இருக்கிறோம், ஏகத்துவத்தில் இருக்கிறோம் சொல்லி மகிழ்ச்சி அடைகிறோமே, தொடர்ச்சியாக வருது. அப்படியே செகண்ட் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், சூனியம் இருக்கிறதுன்னு நம்புறது, சூனியத்தை நம்புறது, சூனியத்தின் மூலமாக அல்லாஹ் காப்பாத்தினான், சூனியத்தை நம்பல. நிறைய பேர் வழிகேட்டில் இருக்கிறாங்க, சூனியத்தை நம்பல. மூணாவதாக அல்லாஹ்வுக்கு எதிராக அநியாயமாக ஒரு மனிதரை, ஒரு உயிரை கொலை செய்வது மூன்றாவது மிகப்பெரிய பாவம். ஒருத்தர் கொலை செஞ்சுட்டா எவ்வளவு பெரிய பாவம், கொலை செஞ்சுட்டான் அநியாயமா, எவ்வளவு பெரிய பாவியாக இருப்பான் சொல்லி அவ்வளவு கொந்தளிப்போமே. அதனுடைய தொடர்ச்சியாக வட்டி வாங்குவதும் மிகப்பெரிய மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பாவம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதனுடைய வரிசையில் இருக்கு, அதனுடைய தொடர்ச்சியில இருக்கு. மிக பெரும் பாவங்கள் அல் கபாயில் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பாவத்தில் ஒன்றாக வட்டி இருக்கு. பெருசாக கருதுவதில்லை, சாதாரண விஷயம் தான் நமக்கு அது. எல்லாருடைய எல்லாருடைய கண்ணோட்டத்திலையும் வட்டி வாங்குறது சாதாரண விஷயம், யாரும் வாங்குறது இல்லை, எல்லாருக்குமே அது சாதாரண விஷயம் தானே. சமுதாயத்தை அப்படி காட்டப்பட்டிருக்கு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் காட்டப்பட்டிருக்கு, நம்முடைய சமுதாயம் அப்படி தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இந்த பாவம் என்பது, வட்டி என்பது நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய கேடை, அழிவை இம்மையிலையும் மறுமையிலும் ஏற்படுத்த போகிறது என்பதை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எல்லா தேவைகளும் அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம் தானே. இதாவது கஷ்டம், உடல் நல சரியில்லை, உடம்பு வலி, பொருளாதார கஷ்டம், எதுவா இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல கையேந்தி, நிறைவா என் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறாங்களா, கையேந்தி பிரார்த்தனை செய்கிறோம்ல. அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சம்பவத்துல ஒரு மனிதர் முகமெல்லாம் புழுதி அடைந்தவராக, பரட்ட தலையுடன் ரொம்ப பயண களைப்பில் வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, தங்களுடைய கைகளை ஏந்தி யா ரப்பி யா ரப்பி என்று இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார், கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர் சம்பாதிப்பது, இவர் சாப்பிடுவது ஹராமான முறையில், இவர் குடிப்பது, தண்ணீர் பருகுவது ஹராமான முறையில், இவர் சம்பாதிப்பது அல்லாஹ் தடுத்த முறையில், இவர் வாழ்க்கையை வாழ்வது அல்லாஹ் தடுத்த முறையில். இவ்வாறு இருக்கும் பொழுது எப்படி இறைவன் இவருடைய பிரார்த்தனையை செவியேற்பான், எப்படி இவருடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான், கபூலாக்குவான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க,
பிரார்த்தனை அல்லாஹ் செவியிருக்க மாட்டான். வட்டியில விழுந்தோம்னு சொன்னா, அல்லாஹ் தடுத்த காரியத்தில் நாம் சாப்பிட்டோம்னு சொன்னால், அல்லாஹ் தடுத்த காரியத்தில் நமக்கான வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம்னு சொன்னால், அல்லாஹ் நாம் கையேந்தி கண்ணீர் சிந்தி அல்லாஹ்வை புகழ வேண்டிய விதத்தில் எல்லாம் புகழ்ந்து என் நிறைவா என்னை காப்பாத்துன்னு சொல்லி நின்னால் அல்லாஹ் செவியிருக்க மாட்டான், பதிலளிக்க மாட்டான். வாழ்க்கையில கஷ்டம்னா, வாழ்க்கையில சங்கடங்கள் சொன்னா, வாழ்க்கையில கவலைகள் சொன்னா, இந்த உலக மக்களை தாண்டி அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் என்னை காப்பாற்றுவான கையை ஏந்துரும், கண்ணீர் விடுகிறோம், கவலைகளை தீர்ப்பதற்கு அல்லாஹ் விடுத்துறதான பிரார்த்தனை செய்கிறோம். அந்த பிரார்த்தனை தடை செய்யப்படுதுன்னு சொன்னா அதை விட மிகப்பெரிய தண்டனை இருக்கா? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு உடம்பு முடியாம போகுது, ஆரோக்கியம் இழந்து விட்டோம், நிம்மதி இல்ல, வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, என் நிறைவா எனக்கு நிம்மதியை கொடு, சந்தோஷத்தை கொடு, வாழ்க்கையில பரக்கத்தை கொடு, பொருளாதாரத்தை கொடு. அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதி. அல்லாஹ் இந்த பிரார்த்தனைக்கான பதிலை கொடுக்க மாட்டான். என்ன செய்ய இருக்கிறோம்? பிரார்த்தனை போயிடுச்சு, சபிக்கப்பட்டு விட்டோம், கடுமையான தண்டனை இருக்கிறது, என்ன செய்ய இருக்கிறோம்? என்ன பண்ண முடியும்? அப்படியே வாழ்ந்துட முடியுமா? சொர்க்கத் நரகத் வேதனை அனுபவித்து மலக்கு மார்களிடத்தில் கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாகி அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்தை பெற்று அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம் செஞ்சு நம்ம சந்தோஷமாக இருந்துட முடியுமாங்க? வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா? நிம்மதியாக மரணிச்சிட முடியுமா? அப்படியே வட்டிக்கு வாங்கி வயிற்றை நிரப்பி சந்தோஷமாக வாழ்ந்து மரணிச்சாலும் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க முடியுமா? கேட்பான், தடுத்த காரியத்தை செஞ்சிருக்கேடான்னு சொல்லி. அதுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறோம்? என்ன பதில் வைத்திருக்கிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிச்சயமா அதற்கான பதில் நமக்கு கிடைக்கும். நம்முடைய இந்த நேரங்களில் நம்முடைய உள்ளத்தில் நாம் விதைத்துக் கொள்ள வேண்டும். வட்டிக்கு வாங்கக்கூடாது, வட்டி விலக்கு, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வட்டி வாங்கினவங்களும் சரி, வாங்காதவங்களும் சரி, இனிமே நான் வாங்க மாட்டேன், அந்த எண்ணத்தை உள்ள கொண்டு வரணும். எனவே வட்டியை விட்டு விரண்டோடியவர்களாக வாழக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி புரிய வேண்டும் என்று கூறி ஜும்மாவுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வட்டி அழிவை தேடி தரும் ஒரு பார்வை என்ற தலைப்பின் கீழ் வட்டி சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்திருந்தோம். இவ்வாறு இருக்கின்ற நிலையில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் அமைந்திருக்கும். பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வியாபாரம் கவுந்துருச்சு, வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை, பொருளாதாரம் அவசரமாக தேவையாக இருக்குது, பொருளாதாரத்துக்கு நான் என்ன செய்கிறது, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கை எப்படி முன்னேற்றது, எது நம்முடைய வாழ்க்கை இப்படி மோசமாக போய்கொண்டிருக்கு, எல்லா சிந்தனைகளும் எல்லாருக்குமே இருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் பாவத்தில் விழாமல், அல்லாஹ்வை எதிர்க்காமல், அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இல்லாமல் என்ன செய்ய முடியும் சொன்னால் பொறுமையை காக்க வேண்டும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. ஒரு மனிதர் அல்லாஹ் சோதிக்கிறான்னு சொன்னா சக்திக்கு மீதான் சோதிக்க மாட்டான், அப்படி கஷ்டப்படுத்திட மாட்டான். தாங்கிக் கொள்ளவே முடியாமல், எதிர்கொள்ளவே முடியலனால் அப்படி சொல்ற அளவுக்குலாம் சோதனை கொடுக்க மாட்டார். அப்படி நமக்கு ஒரு சோதனை வருதுன்னு சொன்னால் என் இறைவன் என்னை பாதுகாப்பான்ற எண்ணம் நமக்கு உள்ள இருக்கணும், நம்ம உள்ளத்துல இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்கலுஹு. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவில் நீங்கள் சார்ந்திருந்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வின் மீது முழு மனதோடு அல்லாஹ்வை சார்ந்திருப்பேன் என்ற நம்பிக்கை இருந்துச்சு சொன்னால், ல லுஸிக்தும் கமா யர்ஸுகு தைரு தகுவ ஹிதாமன். அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக உணவளிப்பான், உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான். ஒரு பறவை காலையில் எப்படி வயிற்றுல எதுவுமே இல்லாம பசியுடன் செல்லுகிறதோ, பேக்ல ஏதாவது சாப்பாடு வச்சுட்டு போகுதா, ஸ்நாக்ஸ் வச்சுட்டு போகுதா, ஏதாவது தண்ணி குடிக்க தண்ணி ஏதாவது வச்சுட்டு போகுதா, அல்லாஹ்வை நாடி பறந்து செல்கிறது. ஒரு கட்டத்தில் மீண்டும் திரும்புகின்ற போது வயிறு நிரம்பியதாக அந்த பறவை திரும்புகிறது. அதே போல் நமக்கு ஸ்கூல் கஷ்டம், பிள்ளையை படிக்க முடியல, கவர்மெண்ட் கூட சேர்த்தா கூட அல்லாஹ்வுக்காக அஞ்சி நம்ம சேர்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் அந்த பிள்ளைக்கான கல்வி அறிவை பன்மனாக அதிகரிப்பான். இப்ப அல்லாஹ்வை வெறுத்து அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் தடுத்த காரியத்தை செஞ்சோம்னு சொன்னா அதுல பரக்கத்து கிடைக்குமா நமக்கு? அப்ப எல்லாத்தையும் நல்ல எண்ணத்தில் நல்ல கண்ணோட்டத்தில் நாம பார்த்து செஞ்சோம்னு சொன்னா அதனுடைய அல்லாஹ்வுடைய உதவி என்பது நிச்சயமாக அருகில் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வரக்கூடிய காலங்களில்
பாவம் செய்திருந்தோம் சொன்னால், வட்டியை வாங்கியிருந்தோம் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யார் புரிந்து அதை விளங்கி கொண்டு விலகி வாழுகிறார்களோ அவர் முன்னால் செய்த அந்த வட்டி சம்பந்தமாக தான் வரும். அந்த வட்டிகளை அல்லாஹ் அனுமதியாக்கி விடுவான். முன்னாடி செய்ததெல்லாம் அனுமதியாக்கி விடுவான். மீண்டும் அவன் வட்டியில் விழுந்தான் சொன்னால் அல்லாஹ் கடுமையான நரக வேதனையை அவனுக்கு குடிப்பான். அதே போல் நரகத்திலேயே அவன் ஹாலிதீன் முழுமையாக நிரந்தரமாக ஆக்கி நிரந்தர தருகும் நிரந்தர அந்த நரக வேதனை அல்லாஹ் அளிப்பான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். எனவே வரக்கூடிய காலங்களில் வட்டியை விட்டு விலகி வாழக்கூடிய மக்களாக ரஹ்மான்